இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது. தமிழ் மாதம் இந்த 16ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு கார்த்திகை மாதம் பிறக்கிறது. இப்போ ஐப்பசி மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பார்னா 7ஆம் இடத்துல இருப்பார். அப்போ நீச்சமாக இருப்பார். இப்போ பலன்களை எப்படி வழங்கப் போகிறார், மற்ற கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கிறார்கள், ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் வரை பார்க்க போகிறோம். மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மிக யோகமான நாளாக இருக்கும். எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும், முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். திங்கட்கிழமை ஒரு யோகமான நாள். திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றி அடையும். உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு யோகமான நாள் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உழைப்பின் வழியாக எந்த அளவிற்கு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயம் கிடைக்கும். எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். ஆனால் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். அடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நன்மையாக இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும், சிலருக்கு காதல் ஏற்படும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறையாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாள், வருமானம் வரக்கூடிய நாள், யோகமான நாள். சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருமளவில் சாதகமாகவே இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நடந்தேறும். அடுத்த பக்கம் பொதுவாக கிரகங்களை பார்க்கின்ற போது 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு உற்பத்தி ஆகட்டும், வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். அடுத்து கேது 5ஆம் இடத்துல இந்த பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் கொஞ்சம் சங்கடங்களை வரலாம், இல்லை காதல் உருவாகலாம். அதனால் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கலாம். சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலையினை கேது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து செவ்வாய் ராசிநாதன், அவர் 8ஆம் இடத்துல. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய பாதிப்புகள்லாம் வரப்போகிறது கிடையாது. புரியுங்களா? திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக எல்லாமே சாதகமாகும். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறார். நீச்ச நிலை என்பது பெரிய பாதிப்பு கிடையாது. அது உங்களுக்கு யோகத்தான் கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சியாக சந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு காதல் வலையில் விழக்கூடிய நேரமாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. காதல் தேடி வரும், இல்லை நீங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலை வரும். இது முன்னேற்றமான காலம், யோகமான காலம், நல்ல காலம். இந்த நேரத்தில் அந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்கு ஒரு பிரேக் போடுவதற்கு இந்த காதல் ஒரு காரணம் ஆகிடும். கிரகங்கள் அந்த வேலையை தான் செய்வாங்க. ஒரு கிரகம் நல்லது செய்யும்போது இன்னொரு கிரகம் வேறு ஏதேனும் சந்தோஷத்தை கொடுத்து பாதையை மாற்றுவாங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கார், கடத்தில் உச்சமாக இருக்கார். 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணாலும் அவர் பார்க்கின்ற இடங்கள் 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். அப்போ முதல்ல ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் குருமங்கள யோகமும் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு பூமி வாங்கிடக்கூடிய நிலை, சொந்த வீட்டில் குடி போகக்கூடிய நிலை, எல்லாவற்றிலும் ஆதாயத்தை காணக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி, 10ஆம் இடத்து குரு பார்வை, அந்த முயற்சி வெற்றியாகும். விரைய செலவுகள் கட்டுப்படும். இந்த வாரம் பெருமளவில் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, வழக்கம் போல இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் போது பார்க்க போகிறோம். என்ன கிரகங்கள் எங்கே இருக்கின்றார்கள், எப்படி சஞ்சரிக்கிறார்கள், எந்த விதமான பலன்களை வழங்கப் போகிறார்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் முதல்ல அதை பார்க்கணும். அப்போது வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கையில் பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், பழைய கடன்களை அடைத்திடக்கூடிய நிலையும் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்கள் உங்கள் முயற்சியால் வெற்றி காணக்கூடிய நாட்கள். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருக்கிறதோ அந்த முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாகும். லாபம் கிடைத்திடக்கூடிய நிலை அதனால் உண்டாகும். அப்போ முயற்சி என்பது உங்களிடம், பணம் என்பது தானாக தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உழைப்பு அதிகரித்திடக்கூடிய நாள். உழைப்பின் காரணமாக சந்தோஷத்தை காணக்கூடிய நாள்.
வருமானத்தை காணக்கூடிய நாள். உழைப்பு நிச்சயமாக இருக்கும். வெளியூர் பயணம் சிலருக்கு ஏற்படும். சனி ஞாயிறு 5ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். அப்போ 5ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கின்ற போது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படலாம். குழந்தைகளால் கொஞ்சம் நிம்மதி கடலாம். புரியுதுங்களா? இல்லை குழந்தைகளை பற்றி கவலை உங்களுக்கு ஏற்படலாம். அந்த கவனமாக இருங்க. சனி ஞாயிறில் குழந்தைகள் மீது கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் உபரி வருமானத்தை கொடுப்பார். ஒரு புதிய பாதை காட்டுவார். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போவீங்க, அங்கே ஒரு நல்ல பதவி கிடைக்கும். ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. கேது 4ஆம் இடத்துல தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய சுகத்திலும் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பாதிப்பு அது சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து செவ்வாய் 7ஆம் இடத்துல, அது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். அதோட சிறப்பான ஒரு விஷயம், அந்த 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்குது. குருமங்கள யோகமும் உண்டாகுது. அப்போ கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். ஒரு திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இது வரன் வந்து சேரும். இப்படி குடும்பத்தில் நன்மையான சுபிட்சமான பலன்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் ஆதாயம் கிடைக்கும். அந்த நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சூரியன் 6ஆம் இடத்துல இப்போ நீச்சமாயிருக்காரு. இருந்தாலும் அது நீச்ச சூரியன் கூட 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பார். அடுத்து குருவுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்துல. அப்போது நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. சகோதரர்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பதற்கு கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், மனசாபம் வரும். 3ஆம் இடத்துல குரு இருப்பதால். அதே நேரத்தில் அவருடைய பார்வை தான் சொல்லிட்ட முதல்ல 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். குருமங்களையாக உண்டாயிடுச்சு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு இடம் வாங்கிறது, புது வீட்டுக்கு குடி போகிறது, இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. பண வரவு என்பது கையில் பணப்பழக்கம் இருக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். இந்த நிலைகளுக்கு மேலாக சுக்கிரனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடல, இந்த வாரம் யோகமான வாரம். எதையெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, ஒரு கனவுன்னு இருக்கும் பாருங்க, கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய வாரம் இந்த வாரம். எல்லாமே புரியுங்களா? இது அதிர்ஷ்டமான வாரம் சொல்லலாம். திங்கட்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். ஒரு இடம் வாங்கிறது, இல்லை வாகனம் வாங்கிறது, இல்லை வேலையில் ஒரு நிம்மதியான நிலை வருவது என்பது திங்கட்கிழமை உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கையில் பணப்பழக்கம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தைரியமாக செயல்பட்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு வரும். சனி ஞாயிறு உழைப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், அதுவும் குரு பார்வையோட குருமங்கள யோகமும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்துடும். ஒரு வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, வயல் வாங்கிறது, புரியுங்களா? எல்லாமே கிடைத்திடக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக, சுபிட்சங்கள் நிறையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். கேது 3ஆம் இடத்துல. அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலை. அப்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்படி வரணும்? கையில் பணம் இருந்தால் வரும், செல்வாக்கு இருந்தால் வரும். அப்போ செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதே மிகப்பெரிய யோகம். பொதுவாக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளலாம், நோய் நொடி இல்லாமல் நடைபோடலாம், வழக்குகள் வெற்றி கிடைக்கும். இப்படி எல்லாமே 6ஆம் இடத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களாகவே கொடுத்து கொண்டிருப்பார். அடுத்து 5ஆம் இடத்தில் சுக்கிரன், அவரும் யோகத்தை கொடுத்திடக்கூடியவராக இருக்கிறார். பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். ராகு 9ஆம் இடத்துல, பெரிய மனிதனுடைய ஆதரவு, ஒரு ஆலயங்களுக்கு சென்று வருவது போன்ற காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் பொதுவாக எல்லா வகையிலுமே இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென 2ஆம் இடத்து குரு 2ஆம் இடத்தில் உச்சமாக அவர் சந்திருக்கிறார். அது மிகப்பெரிய யோகமான பலன்களை கொடுத்திடக்கூடிய இடம். 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அது அதிர்ஷ்ட யோகம் தான் உங்களுக்கு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது செய்து வருகின்ற தொழில் ஆதாயத்தை தரும். இல்லை புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணிங்களா, அந்த வேலை வெற்றியாகும், வேலை கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, எவ்வளவோ போராட்டத்தை பார்த்துட்டீங்க,
சங்கடங்களை பார்த்துட்டீங்க. நிம்மதி என்பது எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கணிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வரப்போகுது வச்சுங்களேன், எல்லாமே நல்லபடியாக வரப்போகுது. அது சின்ன உதாரணம் தான். எல்லாருமே பயமுறுத்துவாங்க, நீங்களும் பயப்பட்டு இருப்பீங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேது வந்துட்டார், குரு வந்துட்டார், ஜென்ம குரு ஆயிட்டார். அப்போ ஜென்மகுரு சுத்தலில் விடுவார். குடும்பத்தை ஓரிடம், கணவனை ஓரிடம், மனைவியோட வச்சிருப்பார். இல்லை குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார், பிரச்சனை உண்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கடகராசியில் தான் குரு உச்சமடைகிறார். உச்சமடைகின்ற குரு என்ன பண்ணுவார்னா, உங்களை உழைத்திட வைப்பார். ஓடி ஓடி உழைத்திட வைப்பார். தேடி தேடி அலைய வைப்பார். செல்வத்தை தேட வைப்பார், செல்வாக்கை தேட வைப்பார், அரசியல் அந்தஸ்தை தேட வைப்பார், எல்லாவற்றையும் தேட வைப்பார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தேடுகின்ற போது என்னென்ன கிடைக்குன்னா, ஒரு பூர்வ புண்ணிய பலன்கள், பிறந்ததற்குரிய பலன்கள் கிடைத்திடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், சில பேர் குழந்தை பாக்கியம் ஏற்படும், சில பேர் காதல் உண்டாகும், உயர்கல்வியில் வெற்றி உண்டாகும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஜென்மகுரு இந்த வேலை செய்வார். கல்வியில் அக்கறை அதிகரிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை 7ஆம் இடத்து கிடைக்கும். அப்போ திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை முடித்து கொடுப்பார். குரு பார்வை வந்திருக்கு 7ஆம் இடத்துக்கு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது புதிய இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். இந்த நல்ல நிலைமைகளை ஜென்மகுரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் என்ன இன்னொரு நல்ல சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 5ஆம் இடம் சந்திக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அந்த செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பூரா போகக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். நிம்மதி இருக்கும். உறவுகளும் உங்களுடைய ஆதரிப்பாக இருப்பாங்க. எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் ராகு 8ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல, இந்த 2 கிரகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. 8ஆம் இடத்து ராகு சனிக்கு நிகராக ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பார். 2ஆம் இடத்து கேது குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். இந்த நேரம் சந்திரனுடைய பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை கொஞ்சம் வெளியூர் பயணம் உங்களுக்கு இருக்கும். கை பணம் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். கையிருப்பு கரையும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நீங்கள் நினைப்பது நடந்தேறும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரவு அதிகரிக்கும். கடன்களை அடைக்க முடியும். நிம்மதியான நிலை குடும்பத்தில் இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். பெரும்பகுதி வாரத்தின் முதல் நாள் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குருவுடைய சஞ்சாரமும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய்க்கு குரு பார்வையும் குருமங்கலத்தை யோகத்தையும் உண்டாக்கி உங்களை வெற்றி நடை போட வைக்கப் போகிறது. சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். சந்தோஷம் என்பது நிச்சயமாக உங்களிடம் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கும். புதிய வாகனம் கூட சிலர் வாங்குவீங்க இந்த வாரத்தில். அடுத்த வாரம் எனக்கு சொல்லுங்கள். எல்லா நிலைகளும் சாதகமாக இருக்குது. கொஞ்சம் உடல் நிலையில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. மற்ற எல்லா வாரம் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். சிம்ம ராசி நண்பர்களே, எதை பற்றியும் எப்பயும் நீங்கள் கவலைப்படுறது கிடையாது. எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இதுதான் சிம்மராசி. அப்போது வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெளிச்சம் தரக்கூடியவர்களாக, வெளிச்சமிக்கவர்களாக நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் யார் விதி சும்மா விட்டது? எல்லாருக்கும் கிரகங்கள் இருக்குல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். ஒரு கொண்டாட்டமான மகிழ்ச்சியான நன்மையான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் பயணம் கூட ஏற்படலாம். வீண் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண வரவு இருக்கும். குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்குரிய நிலைப்பாடு இருக்குது. இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் செலவுகள், மற்ற 5 நாட்களும் யோகமான நாட்களாகவே உங்களுக்கு இருக்க போகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியன் ராசிநாதன் அவர் 3ஆம் இடத்துல, ஆனால் நீச்சமாக இருக்கார். அவர் பாதகம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது, ஆனால் நீச்சமாக இருக்கார். அதே நேரத்தில் குரு 12ஆம் இடத்துல விரைய செலவுகள் என்பது காத்து கொண்டிருக்கிறது. அந்த விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. எப்படின்னா, ஒரு கையில் பணம் இருந்தால் மருத்துவ செலவு கூட வரலாம், இல்லை வீண் செலவு ஏற்படலாம். அது கையில் பணம் இருக்கும்போதே ஒரு இடம் வாங்குறது, நகை வாங்குறது அப்படி செஞ்சுட்டாவே அது சுப செலவாக மாறிடும். சுபகாரகன் குரு.
ஆச்சுங்களா. குரு வந்து 12 சஞ்சரித்து விரயத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும். அப்போ 8ஆம் இடத்திற்கு பார்வை கிடைக்கின்ற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் மறைந்திருந்த நிலை மாறி கொஞ்சம் வெளிச்சம் பெறக்கூடிய நிலை இருக்கிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், உடல்நிலை சீராகும், வழக்கு வெற்றியாகும். 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்காரு. அந்த 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. அப்போ குருமங்கள யோகம் உண்டாயிடுச்சு. ஒரு பூமி வாங்கக்கூடிய, பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளை விலகிடக்கூடிய நிலை எல்லாம் இருக்கும். பொதுவாக காவல்துறையில் இருப்பவர்களுக்கு, இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் யோகமான நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்படி ஒரு அற்புதமான நிலைகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் இருந்தாலும் ராகு 7ஆம் இடத்துல. கொஞ்சம் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு. படிப்பினைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அது எந்த வகைன்னா 7ல் போய் ராகு உட்காராரு பாருங்க. புதுசாக யாராவது பார்ப்பீங்க, ஒரு ஐடியா சொல்லுவாங்க, இல்லை எதிர்பாலினர் யாராவது பார்ப்பீங்க, அவங்க எதாவது சொல்லுவது நீங்கள் கேட்க வேண்டிய சூழலை வரும். உங்கள் வாழ்க்கை தடம் மாறலாம். அப்போது இந்த சறுக்கல்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருந்துக்குங்க. பொதுவாக வருமானத்திற்குரிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. நன்மைகள் மிக அதிகபட்சமாக நடக்கப் போவது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னிராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. பொதுவாகவே இப்போ நல்ல நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எடுக்கிற வேலையெல்லாம் வெற்றியாகிட்டு இருக்கோம், நினைப்பது நடந்துட்டு இருக்கோம். செல்வாக்கு மிக்கவராக வாழக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. சரி, என்னால் கிரகங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எங்கெங்கே இருக்காங்க பார்த்துடுவோம். அப்படி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் காணக்கூடிய நிலை, ஒரு புதிய தொழில் தொடங்கிடக்கூடிய, இல்லை செய்து ஒரு தொழிலை விரிவு செய்திடக்கூடிய நிலை இருக்குது. ஒரு சிலர் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் திங்கட்கிழமை கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. வர வேண்டிய பணம் வரும். நீண்ட நாட்களாக கேட்டும் கிடைக்காத பணம் கைக்கு வரும். தொழிலில் லாபம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை செலவுகளும் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய சந்தோஷத்திற்குரிய நாட்களாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாட்களாக இருக்கும். இது சந்திரனுடைய சஞ்சாரம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய். அந்த செவ்வாயும் குரு பார்வையோட, குருமங்கள யோகத்தோட 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஒரு தடாலடியாக ஒரு வேலையில் இறங்கி ஜெயிக்கிடக்கூடிய நிலையெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு இடத்த வாங்குவீங்க. புரியுங்களா? ஒரு சுபிட்சமான நிலை வீட்டில் இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். 6ஆம் இடத்துல போய் ராகு. எதிரிகளுடைய நிலை உங்களுக்கு முன்னதாக தாழ்ந்து விடும். அவர்களால் உங்களை எதுவும் செய்ய முடியாது. வம்பு வழக்கு இருந்தால் உங்களுக்கு சாதகமாகும். நோய் நொடிகள் உங்களை விட்டு விலகிடக்கூடிய நிலை இருக்கும். இப்படி ஒரு ஆரோக்கியமாக நடைபெற முடியும். இது 6ஆம் இடத்து ராகு. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு போய் 11 உச்சமாக. இப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற குரு வரவினை அதிகரித்து கொண்டிருப்பார், மகிழ்ச்சியை உண்டாக்கி கொண்டிருப்பார், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அந்த குரு பார்க்கின்ற இடங்கள் 3ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும், 7ஆம் இடத்தையும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் பார்த்துட்டாரு. 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் படுத்திடக்கூடிய நிலை, திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்திடக்கூடிய நிலை எல்லாம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்களை இந்த வாரம் கொடுக்குறாங்க. செவ்வாய், குரு, ராகு. இது நல்ல நிலை, நல்ல வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. அதே இடத்துல கேது 12ஆம் இடத்துல. அப்போது செலவுகள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். வருமானம் செலவாக தானே செய்யும். நம்முடைய விருப்பம் பூர்த்தியாகவும் இல்லை, வேண்டியதை வாங்கவும் இல்லை, ஒரு ஆடம்பர செலவு பண்ணவும் இல்லை. அந்த செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிர. நிம்மதியான நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையில் கூட ஜெயிக்க முடியுமா? ஏதாவது முன்னேற முடியுமா? நெருக்கடி இருக்கா? இதெல்லாம் கேள்வி இல்லையா? ஏன்னா சமீப காலத்தில் இந்த கேள்விகள் உங்களிடம் இருக்கும். அதான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட சொன்னேன். சரி, இந்த வாரம் பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்துருவோம். வாரம் பிறக்கின்ற முதல் நாள் 9ஆம் இடத்த சந்திரன். அப்போது உங்களுக்கு திங்கட்கிழமை யோகமான நாளாக இருக்கும். விஐபியோட ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தால் மேலதிகாரின் ஆதரவு கிடைக்கும். தெய்வ அருள் கிடைக்கும்.
ஆலயங்களுக்கு கூட போயிட்டு வருவீங்க. எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்திடக்கூடிய நாளாக திங்கட்கிழமை இருக்கும். செவ்வாய் புதன் பார்த்தீங்கன்னா செய்து வருகின்ற வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவே இருக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லாபம், பணத்தை பார்த்திடக்கூடிய நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், ஒரு இடத்த வாங்க முடியும், சந்தோஷத்தை தேடிக்கொள்ள முடியும், நிம்மதியை தேடிக்கொள்ள முடியும். இப்படி இந்த வாரத்தில் 5 நாட்களும் முதல் 5 நாட்கள் உங்களுக்கு மிக யோகமாக இருக்கிறது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விரயஸ்தானத்தில் சந்திரன் 12இல், செலவுகள் காத்து கொண்டிருக்கு. வெளியூர் பயணங்கள் கூட ஏற்படும், உடல்நிலை கூட சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குங்க, சரிங்களா? இந்த வாரத்தில் பெரும்பாலும் சந்திரன் உங்களுக்கு யோகத்தையே கொடுத்திடக்கூடியவராக இருக்கிறார். அதே நேரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துல. உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் தான், அந்த இடத்துல போய் குரு சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்து குரு பதவி பறிப்பார் சொல்லுவாங்க. இப்போது ஏதாகிலும் ஒரு பிரச்சனையை கொடுத்து செயல்பட முடியாத நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திடுவார் 10ஆம் இடத்து குரு. நல்லா வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, இப்போ வேலைக்கே போக முடிய அளவிற்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம், இல்லை கவனிச்சு தரலை ஏற்படுத்தலாம், இல்லை வேற ஒரு வேலையை கொடுத்து செஞ்சுட்டு வர வேலையை கவனிக்க முடியாமல் போகலாம். 10ஆம் இடத்து குரு இந்த பாதகத்தை எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பார்வைகள் இருக்குது பாருங்கள், 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் என்னென்னா இவர் வீட்டிலே இருக்கிறது இல்லை, எங்கேயும் வெளியே போயிட்டே இருக்காரு, நம்ம கூட இருக்கிறது இல்லை, இப்படி ஏக்கிறது பாருங்கள், அந்த ஏக்கம் தீரும். கையில் எப்படியாவது பணம் வந்துடும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைக்குது, குருமங்கள யோகமும் ஏற்படுது, நன்மைகளே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், உங்களுக்கு தேவையான சந்தோஷம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், நோய்கள் வந்தாலும் அந்த இடம் தெரியாமல் போகும், ஆபத்து ஏற்படாது. அப்போ எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் ஜெயமாகும். இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது 10ஆம் இடத்து குருவினால். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகு 5ஆம் இடத்துல. அப்போது பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருங்க, சொத்து விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு தேவையான பணங்களை 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது கொடுத்து கொண்டிருப்பார். லாபசாந்திர கேது இருக்காரு, அது நல்ல இடம் அது. அப்போ நல்ல நேர்மையான பலன்களை, நேர்மையான வருவாயை, வரவேண்டிய பணத்தை அவர் வழங்கி கொண்டே இருப்பார். குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது. சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ மனைவினால் கணவனால் இப்படி யோகங்கள் அதிகரிக்கும், இருவருக்குள்ள ஒற்றுமை இருக்கும். நல்ல நிலைமைகள் இந்த வாரம் அதிகபட்சமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க. நல்ல நேரம் என்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அது இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வாரம் எந்த வேலையை நீ கையில் எடுத்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஜெயமாகும். என்ன காரணம்னா, பாக்கிய ஸ்தானத்தில் குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். ஞானக்காரகன் தனக்காரகன் குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சமாக சஞ்சரிப்பது மட்டுமல்ல, உங்கள் ராசியை பார்க்குறார், அதான் மிக முக்கியம். ராசிக்குள்ள ராசிநாதன் இருக்கிறார், செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். குருமங்கள யோகத்தின் முழுமையான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க. போராட்ட நிலை என்பது உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அப்போது எதிர்பார்ப்புகள் எந்த வகையிலாவது யார் மூலமாவது உங்களுக்கு நிறைவேறிவிடும். இந்த வாரம் பொதுவாக இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டமான வாரம் உங்களுக்கு, ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த வாரத்தில் குரு 9ஆம் இடத்துல ஜென்ம ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கே தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகிடும். பிள்ளைகளுக்காக மேற்கொண்ட வேலைகளில் வெற்றி அடையக்கூடிய நிலை 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், புரியுங்களா? அப்போது குடும்பத்திலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். குரு பார்வை எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறது. ராசிநாதன் ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும், விற்க நினைத்த இடத்தையும் விற்க முடியும். இந்த நிலைப்பாடும் இருக்குது. ரொம்ப நல்ல யோகமான நேரம் இது 9ஆம் இடத்துக்கு குரு இந்த வாரத்தில். மற்ற கிரகங்களை பார்த்து இந்த 9ஆம் இடத்துக்கு குரு தான் யோகத்தை அதிகமாக கொடுக்க போகிறார். சரி, சந்திரன் எங்கே இருக்காரு? திங்கட்கிழமை மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், கவனமாக இருங்க. திங்கட்கிழமை புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். யாரிடத்தும் உங்களுடைய கோபத்தை காட்ட வேண்டாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அந்த நிலை அப்படியே மாறும். பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன், வருமானம் கூடுதலாக இருக்கும், விஐபி ஆதரவு கிடைக்கும். யாராயிலும் ஒரு பெரிய மனுஷன் உங்களை கூப்பிட்டு உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார். அடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தொழிலில் ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும்.
தொழில் விரிவு செய்யக்கூடிய நிலை இருக்கும். அதற்காக எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அடுத்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் 100% இருக்கிறது. இல்லை செய்து வருகின்ற தொழிலில் வருமானம் இல்லை என்ற நிலை மாறி லாபம் வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கங்கே பணம் நின்றுட்டு இருக்கு, அந்த பணம் வசூலாக பண்ண முடியும், கைக்கு வரும். இப்படி வாரத்தின் முதல் நாளினை தவிர்த்து மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குது. 10ஆம் இடத்துல கேது. தொழிலில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி முழுமையான பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. கொஞ்சம் உங்களுடைய கண் பார்வையிலே எல்லாமே இருக்கட்டும். யாரையும் நம்ப வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. சூரியன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நீச்சமாக இருக்கார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அவர் லாபத்தை கொடுப்பார், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஒரு நிம்மதி இருக்கும். இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் முழுமையும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு பலமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு கொடுப்பது போல வேற எவராலையும் கொடுக்க முடியாது. ராகுடைய சஞ்சாரம் நவம்பர் மாதம் வரல இருக்கு, 2026 நவம்பர் மாதம் வரல இருக்கு. அப்போ இந்த வாரம் அங்கே தான் ராகு இருக்காரு. ராகுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. உங்களுடைய முயற்சிக்கற்ற பலன் கிடைக்கும். எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயம் கிடைக்கும். ஆச்சுங்களா? சரி, மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது திங்கட்கிழமை 7ஆம் இடத்தில் சந்திரன். அப்போ குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், கூட்டு தொழில் விருத்தியாகும். ஆச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். செவ்வாய் புதன் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நிலைமை அப்படியே மாறும். யோக பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சனி ஞாயிறு உங்களுக்கு யோகமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். எல்லா விதமான நன்மைகளும் ஊழியனுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். மனசில் குழப்பம் ஏற்படும். நிதானமாக இருங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். யாரையும் பேச்சுவார்த்தை கூட கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்து ராகு யோகத்தை கொடுப்பாரு. 9ஆம் இடத்தில் கேது விஐபியை சந்திக்கின்ற நிலை வரும். அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதன் வழியாக உங்களுடைய காரியங்கள் நடந்தேறும். தெய்வ அருள் கிடைக்கும். இப்படி வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் 12ஆம் இடத்துல, செவ்வாய் விரயஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை விரயஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. குருமங்கள யோகம் ஏற்பட்டு போச்சு இல்லை, விரையாதிபதியால் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்த முடியாது, வெட்டி செலவுகளை உண்டாக்க முடியாது, வீண் செலவுகள் ஏற்படாது. அப்போது அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல மறைகிறார். அவர் உச்சமாக சஞ்சரித்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கிருந்து அங்கே செவ்வாய் இருக்காரு. அந்த விரைய செலவுகளை தவிர்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்துகிறார். பண வரவிற்கு வழிகாட்டுறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுது. அப்போ 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். சந்தோஷம், நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புரியுங்களா? இதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல நீச்சமாகி இருக்கார். அது பெரிய பாதகம் இல்லை. நீச்ச சூரியன். சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபம் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆதாயமான வாரமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய யோகமான வாரம். இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள்லாம் இந்த வாரத்தில் பூர்த்தியாக போகுது. என்ன திடீர் இவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம பர கஷ்டமாக தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில நேரங்கள் சாதகமாக இருக்கும், சில நேரம் பாதகமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் என்பது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கணும். அப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துக்கு குரு ராசியை பார்த்துட்டு இருக்கார். எப்பொழுது குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் உயர சொல்லிகிட்டே போகலாம். அப்போ குரு பார்வை கிடைக்குது இல்லைங்களா? 7ஆம் இடத்துல குரு சப்தமஸ்தானத்தில் ராசியை பார்க்குறாரு. செல்வாக்கு அடைகின்ற நிலை மகர ராசியில் இருக்குது. அதற்கு மேலாக என்ன ஒரு விஷயம்னா 11ஆம் இடத்துல செவ்வாய். அந்த செவ்வாய்க்கும் குருவுடைய பார்வை. பொதுவாகவே 11ஆம் இடத்து செவ்வாய் லாபத்தை கொடுக்கணும், ஒரு பூமியை வாங்க வைக்கணும், இல்லை பூமி விற்பனை லாபத்தை உண்டாக்கி கொடுக்கணும், ஒரு வீடை வாங்க வைக்கணும்,
செய்கின்ற தொழில்களை எல்லாம் லாபத்தை கொடுக்கணும். அந்த நிலையிலேயே குருவுடைய பார்வையும் கூட சேருகின்ற போது, தனக்காரன் குருவுடைய பார்வை கூட சேருகின்ற போது இன்னும் வரவு அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். இப்போ நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. குருவுடைய பார்வை 11 உங்கள் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது. இப்போ தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. 11 செவ்வாய், 7 குரு, மிக யோகமான நேரம். புரியுங்களா? இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துக்கு நீச்சமாக இருக்கார். 10ஆம் இடத்து சூரியனே நற்பலன்களை வழங்கிடக்கூடியவர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்திரனை பார்க்கின்ற போது திங்கட்கிழமை உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஒரு வழக்குக்கு போறீங்களா, வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எதிர்மறையான பலன்கள் ஏற்படாத, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாக, நட்பு வட்டத்தால் ஆதரவு கிடைக்கும், வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டமம். என்னதான் குரு இருக்கட்டும், செவ்வாய் இருக்கட்டும், மற்ற கிரகங்கள் இருக்கட்டும், சந்திராஷ்டமம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாட்களும் உங்களுடைய மூளை குழம்பிடக்கூடிய அளவிற்கு, மனம் குழம்பிடக்கூடிய அளவிற்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த 2 நாட்கள் மட்டும். மறுபடியும் சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமாக இருக்கும். வருமானம் கூடுதலாக இருக்கும். ஆலயங்களுக்கு கூட போயிட்டு வருவீங்க, விஐபியை பார்த்துட்டு வருவீங்க, அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இப்படி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மையாக இருக்குது. இப்படி நன்மையாக இருக்கின்ற போது 2ஆம் இடத்துல ராகு, குடும்பஸ்தானத்தில், வார்த்தை ஸ்தானத்தில். அப்போ குடும்பத்தினரை அனுசரித்து போங்க. வார்த்தையில் நிதானம் வேணும். எப்போ செல்வாக்கு வருகின்ற போது, செல்வம் வருகின்ற போது நிதானமாக இருக்க வேண்டும். இப்போ எல்லாரும் அனுசரித்து போங்க. கொஞ்சம் வார்த்தை கவனமாக இருங்க. 8ஆம் இடத்துல கேது. அப்போது உடல்நிலையில் கவனம் வேண்டும், ஒழுக்கத்தில் கவனம் வேண்டும். இருந்துவிட்டால் உங்களுக்கு எல்லா விதமான விருப்பங்களும் பூர்த்தியாகும், செல்வம் கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இது ஐப்பசி மாதத்தின் கடைசி வாரம். கடைசி நாள் வரை பேச போகிறோம். என்னென்னா அது பிறகு கார்த்திகை மாதம் வரப்போகுது. எப்பொழுதுமே கும்பராசினருக்கு கார்த்திகை மாதம் வந்தால் யோகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு வேறு நிலைமை. கும்பராசினருக்கு கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த 2 மாதமும் தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லாவற்றிலும் கொஞ்சம் சக்கப்போடு போடலாம். இப்படி கார்த்திகை மாதம், மார்கழி மாதம். என்ன காரணம்? 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பார் கார்த்திகை மாதத்தில். அப்புறம் பருவனுக்கு போவார். இந்த 2 சஞ்சார நிலைகளும் அதிகபட்சமான யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். சரி, இப்போ 9ஆம் இடத்துல நீச்சமாக தான் இருக்கார். அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரால் பெரிய நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. அதே இடத்துல சுக்கிரன் போய் 9ஆம் இடத்துல இருக்காரு. சூரியனுக்கு இடம் கொடுத்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். ஆட்சியாக இருக்கின்ற சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, 9ஆம் இடத்து சுக்கிரன் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு உதவின்னு கேட்டு வராங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்துடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். மற்றவங்க தானம் பண்ணுவீங்க, ஆலயங்களுக்கு தானம் பண்ணுவீங்க, ஏழைங்களுக்கு தானம் பண்ணுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்கள் கையால் மற்ற பணம் கொடுப்பீங்க. கையில் பணம் வந்தால் தானே பணம் செலவு பண்ண முடியும், தானம் கொடுக்க முடியும். அந்த நிலைமை இருக்குது. அதுதான் ஒரு அதிர்ஷ்டமான நிலைமை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்திற்கு குரு போவது என்பது கொஞ்சம் சங்கடம் தான். எதிர்ப்பு வலுக்கும், உடலில் ஏதாவது சங்கடம் ஏற்படும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். பூமிக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன் செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரித்து கொண்டிருக்கார். அப்போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்ல. குரு பார்வை கிடைக்கிறதில்ல. தொழில் விருத்தியாகும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், கெமிக்கல் ஆகட்டும், பெட்ரோலியம் ஆகட்டும், உணவகம் ஆகட்டும், செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் சுபிட்சமாகும்ல, வருமானம் அதிகரிக்கும் இல்லை. 10ல் செவ்வாய். அப்போ 10ஆம் இடத்துல குரு பார்க்குறார். அப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில் விருத்தியாகும், அதில் லாபம் கிடைக்கும். அடுத்து குருவுடைய பார்வை 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும். விரயங்கள் கட்டுப்படும், கொஞ்சம் கையில் பணம் புழங்கும், கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும். 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணாலும் எங்கே 10, 12, 2ஆம் இடம் பார்க்குறாரு. அந்த இடங்கள் சுபித்தமும் அடையும். அது சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் கேது 7ஆம் இடத்துல. அப்போது வாழ்க்கை துணையை முடிந்தவரை அனுசரித்து கொண்டு போவது நன்மையாக இருக்கும்.
புதிய நட்புகளிடம் கவனமாக இருக்கணும். புரியுங்களா? கூட்டு தொழிலாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து சந்திரனுடைய சஞ்சாரம். சந்திரனுடைய சஞ்சாரம் மிக முக்கியமானது ஒவ்வொரு நாளுமே. அப்படி பார்க்கின்றபோது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா போராடி எந்த ஒரு வேலையும் முடித்து விடுவீர்கள். போராடி எடுத்த வேலையை முடிச்சிடுவீங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சுலபமாக உங்கள் வேலைகள் நடந்தேறும், ஆசைகள் பூர்த்தியாகும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் ஜெயமாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை. திங்கட்கிழமை சுமாராக இருக்கும், செவ்வாய் புதன் யோகம் அதிகரிக்கும். புரியுங்களா? கையில் பணப்பழக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்கள். எப்போ பிரச்சனை வருதுன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த 2 நாட்கள் மட்டும் கவனமாக இருங்க. வெளியூர் பயணத்தில் கவனமாக இருங்க. இரவு பயணத்தை தவிர்த்திடுங்க. புரியுதுங்களா? யாரும் வெட்டி கதைகள் பேச வேண்டாம், பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். அந்த 2 நாட்கள் மட்டும் கவனம் வேணும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஓகே, தேவையான பணம் செலவுக்கு வரும், வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆதாயமான வாரம், நன்மைகள் அதிகரித்திடக்கூடிய வாரம், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய வாரம், செல்வாக்கு அந்தஸ்து உயர்த்திடக்கூடிய வாரம். எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தகவல் சொல்லிடுறேன். ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இந்த ஒரு சஞ்சார நிலையே உங்களுக்கு போதுமானது நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கு. அப்போ பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை இருக்கு பாருங்கள், அது கிடைப்பது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ஜென்ம ராசிக்கும். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற போது திருமண யோகம் உண்டாக சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கும், வசதி வாய்ப்பு அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். அப்போ ராசி குரு பார்க்கின்ற போது இந்த வாய்ப்புகள் எல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீண்ட நாள் கனவாக இருந்ததெல்லாம் கைக்கு வர ஆரம்பிக்கும். இப்படி சுபமான நிலைமை இருக்குது. அடுத்து 9ஆம் இடத்து குரு பார்க்கின்ற போது புதிய இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, புதிய வீட்டுக்கு குடி போடுவது, இந்த வேலைகள் நடந்தேறும். ஏன்னா 9ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் இப்போ ஆட்சியாக அங்கே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். குருமங்கள யோகமும் உங்களுக்கு ஏற்படுது. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. வராமல் இருந்த பணம் கைக்கு வரும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், தாராளமாக செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கும். எல்லா விதத்திலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம், உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இந்த வாரம் அந்த அளவுக்கு ஒரு யோகமாக இருக்குது. குருவுடைய பார்வை சாதகமாக இருக்குது. குரு 5ஆம் இடத்துல, எல்லாவற்றுக்கும் மேலாக கேது 6ஆம் இடத்துல. 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையில் கேது 6ஆம் இடத்துல தான் சஞ்சரிப்பார். அதுவரையில் மீனராசினர் உங்களுக்கு யோகமான காலம்தான். ஏன்னா என்ன பிரச்சனை தான் சமாளிக்க முடியும். நோய் நொடி இருக்காது, வம்பு வழக்கு இருக்காது, புரியுதுங்களா? எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு செல்வாக்கோடு நடைபெறக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்துல கேது. இந்த நிலைக்கு மேலாக சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஒரு கண்டத்தை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. படிங்க, எதிர்ப்பாளினரால் ஏற்பட்ட நெருக்கடிகளை விட்டு மாயை உலகத்திலிருந்து இப்போ வெளியே வந்திருப்பீங்க. 8ல் சுக்கிரன், அது யோகம்தான். ராகு 12ஆம் இடத்துல விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்க. இந்த வாரம் சந்திரனை பார்க்கின்ற போது முதல் திங்கட்கிழமை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உழைப்பு அதிகரிக்கும், வேலை பளு இருக்கும், இருந்தாலும் விருப்பம் பூர்த்தியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாவற்றையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திடக்கூடிய நிலை ஏற்படும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.